காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ஒரு சீரீஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு 30 கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான கொஷின் மாதிரி தான், அதாவது கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி தான் இது இருக்கும். இப்படி உங்களுக்கு கொஷின் ஃபார்மேட் இருக்காது. ஒரே கொஷினில் ஒரு 3 கொஷினுக்கான ஆன்சர், 4 கொஷினுக்கான ஆன்சர் அந்த மாதிரி சேர்த்துருக்கும். அதுக்காக தான் கொஷின் ஃபார்மேட் இப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுடைய கொஷின் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் கொஷினாக தான் இருக்கும். ஓகே, வாட் இஸ் வாட் தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் உங்களுடைய கொஷினாக எடுத்துக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த லெசன்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து எல்லா என்னென்னலாம் கொஷின் கேட்க முடியுமோ அந்த எல்லா கொஷினும் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 25 கொஷினில் ஒரு 30 கொஷினில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கொஷின் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சிங்கிள் லைன் கொஷினாக தான் இருக்கும். வாட் இஸ் வாட் அப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடியதை ஒவ்வொன்றையும் ஒரு கொஷினாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ ஒரே கொஷினில் ஒரு 4 கொஷினுக்கான ஆன்சர் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் இந்த ஃபார்மேட் இப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து which of the following statement about bases are true அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, காரங்கள் பற்றி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. காரங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், பேஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து காரங்கள் அப்படிங்கிறது கசப்பு சுவை உடையது. காரங்கள் பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கசப்பு சுவை உடையது. காரம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றி தரும். இது செகண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அமிலம்ங்கிறது நீல லிட்மஸை சிவப்பு நிறமாக மாற்றும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி காரம்ங்கிறது சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். அதுக்கு அடுத்தது இது நம்ம வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அயான்ஸ் டிசோசியேஷன் அப்படிங்கிறது அதில் நடக்கிறதுனால இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்போது நீர் கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும். ஓகே, அதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டரை அக்வஸ் சொல்யூஷனில் என்ன செய்யும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இது தேர்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க. வேற என்ன இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மெட்டலோட வினை புரியும் பொழுது, காரம் மெட்டலோட வினை புரியும் பொழுது ஹைட்ரஜனை வெளியிடும். இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. காரங்கள் உலோகங்களுடன் வினை புரியும் போது டேஷை தரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கனாக்கா ஹைட்ரஜனை வெளியிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. எந்தெந்த மெட்டல் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது அப்படின்னு சொல்லி அடுத்த கொஷின் கேட்பாங்க. நான் இந்த ரெண்டுத்தையும் கவனித்து பாருங்கள். மெட்டலோட காரம் வினைப்பட்டது அப்படின்னா ஹைட்ரஜனை தரும். ஓகே, அதில் எந்தெந்த மெட்டல் காரத்தோட வினை புரியாது, காரம் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து சில்வர், காப்பர், குரோமியம். ஓகே, சில்வர், காப்பர், குரோமியம் இது மூணுமே வந்து யார் கூட வினை புரியாதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட எந்த வினையும் புரியாது. சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. அதனால இது எதை வெளியிடாதுனாக்கா ஹைட்ரஜனை வெளியிடாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது எல்லாமே இந்த இடத்துல மெட்டல்ஸ் வந்து யார் கூட வினை புரியும் அப்படின்னா ஒரு பேஸோட வினை புரிந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஆனால் வந்து சில்வர், காப்பர், குரோமியம் மட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியாது. ஓகே, வேற என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா சோஃபி டச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பு போன்ற வழுவழுப்பு தன்மையை பெற்றிருக்கக்கூடியது வந்து காரம். தொட்டு பார்த்தா சோப்பு மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக சோப்பில் பேஸ் சேர்க்கறதுனால தான் சோப்பே வந்து எப்படி இருக்கும், வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓகே, பொதுவாக வந்து காரங்கள் திண்ம நிலையில் இருக்கணும். நீர்மநிலை காரத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் நீர்மநிலை காரத்திற்கான எடுத்துக்காட்டு. நீர்மநிலை காரத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. பொதுவாக சாலிடாக இருக்கணும், ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காரங்கள் பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு, அனதர் ஒன் அமோனியம் ஹைட்ராக்சைடு. இது ஞாபகம் வச்சுக்கிங்க. இது வந்து எப்படி இருக்கும்னாக்கா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேஸுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. வேற என்ன இருக்குன்னா காரங்கள்
அம்மோனியம் சால்ட்டு அம்மோனியம் உப்புக்களுடன் வினைபுரியும் பொழுது எதை வெளியிடும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அம்மோனியா வாயுவை வெளியிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஓகேவா? காரம் அம்மோனியம் உப்புகளுடன் வினைபுரியும் பொழுது அம்மோனியா வாயுவை வெளியிடும். காரம் அலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் பொழுது ஓகே நான் மெட்டாலிக் ஆக்சைடு சொல்லும். அலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். அப்போது காரம் அலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் போது டேஷை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா உப்பு ப்ளஸ் வாட்டர் ஓகே சால்ட் ப்ளஸ் வாட்டரை தரும். பொதுவாக ஒரு அமிலம் ஒரு காரத்தோடு சேர்த்து வினைபுரியும் பொழுது எதை தரும் அப்படின்னாக்கா அப்பவும் சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் தரும். ஓகே அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் பாருங்கள் இப்போ நம்ம இதை வச்சு இதை வச்சு நம்ம வந்து எது வந்து சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா எவை சரி அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த கூற்றில் எது வந்து சரி அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறாங்க. நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரம் எனப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேவா? இது வந்து அமிலம் காரம் கொள்கையில் அர்கனியஸ் தெரியல நம்ம இந்த கொள்கையை படிப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரு பேஸ் எடுத்துப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும் பொழுது Na ப்ளஸ் எதை கொடுக்கும்? OH மைனஸ் அப்படின்றத தரும். அப்போ இந்த OH மைனஸ் அப்படின்றதுக்கு பேர் தான் என்ன பேருனா ஹைட்ராக்சைடு அயனி அப்படிங்கிறது பேர். ஓகே ஹைட்ராக்சைடு ion okay base is a substance which release hydroxide ion when dissolved in water. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் அப்படின்னு சொன்னாக்கா they change blue litmus to red அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து யாருன்னா ஆசிட் தான் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா இது சிவப்பு லிட்மஸை இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தவறானது. இது எதாவா மாற்றும் அப்படின்னாக்கா சிவப்பு லிட்மஸாக இருக்கிறதா என்னவா மாற்றும் அப்படின்னா நீல நிறமாக மாற்றும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எரர். தேர்ட் பாருங்கள். துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஜிங்க் இருக்கு. ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைபுரியுது. ஓகே அப்போ எதை கொடுக்குது? சோடியம் ஜிங்கேட்டை கொடுக்குது. சோடியம் ஜிங்கேட் ப்ளஸ் அது கூட என்ன தரும் அப்படின்னாக்கா ப்ளஸ் அது கூட H2 தரும். ஓகேவா? அது வரைக்கும் அந்த கொஷினுக்கு உள்ளது. Na2ZnO2 அப்படின்றத கொடுத்துட்டு ப்ளஸ் அது கூட H2 தருது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகே ஃபோர்த்து பாருங்கள். இவை ஃபினாப்தலினுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம பேஸுக்கு பார்க்குறோம். பேஸுக்கு பார்க்கும்பொழுது பேஸுக்கு வந்து இந்த பக்கம் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே they are colorless with phenolphthalein and pink with மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு பக்கம் ஆசிட் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் பேஸ் இருக்குது. ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் வச்சுப்போம். ஓகே ஃபினாப்தலினுக்கு மெத்தில் ஆரஞ்சுக்கு என்ன கலர் கொடுக்குது அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க போகிறோம். அப்போ ஃபினாப்தலினுக்கு இது வந்து அமிலத்தில் இது காரத்தில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்லும் போது ஃபினாப்தலினுக்கு PCP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு P வந்து ஃபினாப்தலின். ஓகே செகண்ட் C வந்து கலர்லெஸ். அப்போ அமிலத்தில் கலர்லெஸ்ஸை கொடுக்குது. பேஸில் வந்து இது வந்து என்ன கலர் கொடுக்குதுன்னா பிங்க் கலரை கொடுக்குது. பிங்கிறது பிங்க், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு. ஓகேவா? மெத்தில் ஆரஞ்சை இந்த பிங்க்கை வந்து இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே பிங்க்கு, இங்கே வந்து எல்லோ. ஓகே இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கே பிங்க்கு. அப்போ அமிலத்தில் பிங்க்கு, பேஸில் வந்து எல்லோ கொடுக்குது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? ஃபினாப்தலினுடன் நிறமற்றதாகவும். அப்போ ஃபினாப்தலினோட இது நிறமற்றதாகவும் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஃபினாப்தலினுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே அப்போ என்ன இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சரா அப்படின்னு கேட்டால் இந்த ஃபினாப்தலின் காரத்தில் தான் வந்து பிங்க்கு கொடுக்குது, அமிலத்தில் தான் கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் இவங்க அப்படி கொடுக்கல. ஃபினாப்தலுடன் நிறமற்றதாகவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நிறமற்ற இருக்கிறது வந்து யார் அப்படின்னா ஆசிட் தான் நிறமற்றதாக இருக்குது. பேஸ் வந்து பிங்க் கலரில் தான் இருக்குது. சரியா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எரராக இருக்குது. ஓகே இது கிளியராக புரியுதான்னு பாருங்கள். நான் இங்கே திருப்பி சொல்கிறேன். ஃபினாப்தலின் இப்படி எழுதிருக்கேன். மெத்தில் ஆரஞ்சு இப்படி எழுதிருக்கேன். ஓகே மெத்தில் ஆரஞ்சு இதுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபினாப்தலினுக்கு PCP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க.
இந்த ஃபர்ஸ்ட் பி வந்து ஃபினாப்தலினை குறிக்கக்கூடியது, ஏங்கிறது ஆசிட், பிங்கிறது பேஸை சொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பி ஃபினாப்தலின், செகண்ட் சி வந்து கலர்லெஸ். அப்போ அமிலத்தில் தான் கலர்லெஸ். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, இவை ஃபினாப்தலினுடன் நிறமற்றதாகவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா. நம்ம பார்க்குறது எல்லாமே யாரை பார்க்குறோம், காரத்தை தான் பார்க்குறோம், அமிலத்தை பார்க்கல. அவங்க அமிலத்திற்கான கண்டிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த பி வந்து பிங்க், பிங்க்குங்கிறது இளஞ்சிவப்பு. அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு பாருங்கள், மெத்தில் ஆரஞ்சு இங்கே வந்து என்னவா இருக்கணும், பிங்க்கு. ஓகேவா, பிங்க்குங்கிறது இளஞ்சிவப்பு. இங்கே வந்து எல்லோ, இங்கே வந்து எல்லோ. அப்போது மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும், அப்போ அவங்க ரெண்டு கண்டிஷனும் எதை கொடுத்துருக்குறாங்கன்னா அமிலத்திற்கான கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு கேட்டிருந்தா அப்படி சொல்லியிருக்கணும், ஃபினாப்தலினுடன் இளஞ்சிவப்பையும் மெத்தில் ஆரஞ்சுடன் மஞ்சள் நிறத்தையும் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எரர். அப்போது ஃபஸ்ட்டு தேர்டு மட்டும்தான் கரெக்டு. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 and 3 வந்து கரெக்ட். ஓகேவா, இதில் ஒரு 4-5 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, செகண்ட் வந்து அமிலங்களின் பயன்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து சரிபார்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா அமிலங்களின் பயன்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அமிலங்களின் யூசஸ் ஆஃப் ஆசிட் இதை நம்ம பார்க்குறோம். இந்த யூசஸ் ஆஃப் ஆசிட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2-3 ஆசிட் நான் சொல்லிடுறேன், என்னென்ன ஆசிட் இருக்குது அதோட யூசஸ் என்னங்கிறது. அது தெரிஞ்சவங்க ஓகே திருப்பி ஒரு தடவை வந்து ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம உணவை செரிமானம் செய்ய பயன்படுது, டாய்லெட் கிளீனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஃபுட் டைஜஸ்டிவ் ஒன்று, இன்னொன்று வந்து டாய்லெட் கிளீனுக்கு, இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் ஆகும். சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நான் போன வீடியோலையும் இதை நான் சொல்லியிருக்கேன். சல்ஃபூரிக் ஆசிட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னாக்கா பல காம்பவுண்ட் சேர்மங்கள் தயாரிப்பில் இது பயன்படுறதுனால கார் பேட்டரிஸில் சல்ஃபூரிக் ஆசிட் பயன்படுது. நைட்ரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் செயற்கை உரம் அப்படின்னாலே அது நைட்ரிக் ஆசிட் தான். இது இல்லாமல் ட்ரக்ஸு, பெயிண்ட்டு, டைஸு இதெல்லாம் தயாரிப்பிலும் நைட்ரிக் அமிலம் பயன்படும். அப்போ இது 3த்தையும் சேர்த்து ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட், இதை 3த்தையும் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. சிட்ரிக், அசிட்டிக், பென்சாயிக் 3 ஆசிடுமே எதுக்கு பயன்படுதுன்னா உணவை பதப்படுத்த அல்லது உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் தடுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட். ஊறுகாய் போன்ற பொருட்களில் பயன்படுவது அப்படின்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கனாக்கா அது வந்து பென்சாயிக் ஆசிட். இது இல்லாமல் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிப்பில் பிரிக் எஃபர்வெசன்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிப்பில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சிட்ரிக் ஆசிட் சொல்லணும். ஓகே, வினிகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து அசிட்டிக் ஆசிட். வினிகர்னா தான் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வந்து CH3COH தான் அசிட்டிக் ஆசிட். CH3COH அசிட்டிக் ஆசிட், இதுதான் வந்து வினிகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வேற என்ன இருக்குன்னாக்கா வேற கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட்னா சோடாவில் இருக்கக்கூடியது கார்பானிக் ஆசிட். அப்போ ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும், காற்று அடைக்கப்பட்ட பானங்கள். அடுத்தது இருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிங்க, அமிலத்தை பொறுத்த வரைக்கும் கரை நீக்கி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிட். குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும், அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் அயன் டெபாசிட்ஸை அதை வந்து அந்த டெபாசிட்டாக இருக்கிறத அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிட் பயன்படும். மரப்பொருட்களை தூய்மைப்படுத்தவும் கருப்பு கரைகளை நீக்கவும் ஆக்சாலிக் ஆசிட் பயன்படும். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் வந்து எதுக்கு பயன்படும்னா பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேக்கிங் பவுடர்னுடைய ஒரு காம்போனண்ட்டாக எது இருக்குன்னா டார்டாரிக் ஆசிட் இருக்கும். சமையல் சோடாவும் டார்டாரிக் ஆசிடும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் ரொட்டி சோடா அப்படின்னு சொல்கிறோம். அதான் பேக்கிங் பவுடர். ஓகே, அந்த ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதி பொருளாக எது இருக்குன்னா டார்டாரிக் ஆசிட் இருக்கும். இதான் வந்து ஆசிடோடைய பயன்கள் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. இதில் இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. அப்போ நான் சொன்னேன்னா அசிட்டிக், சிட்ரிக், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், பென்சாயிக் அமிலம், இது 3 ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு சொல்லி அப்போ உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்குன்னா அசிட்டிக் ஆசிட் கரெக்ட். அடுத்தது ஊறுகாய் போன்ற பொருட்கள், உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுகிறது. இதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஊறுகாய் போன்ற பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பென்சாயிக் ஆசிட் தான் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், சல்ஃபூரிக் அமிலம் சலவை, சோப்பு, பெயிண்ட்டு, உரங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. சல்ஃபூரிக் அமிலம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா சலவை சோப்பு தயாரிப்பில், பெயிண்ட்டுகள் தயாரிப்பில், உரங்கள் தயாரிப்பிலும் பயன்படும். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது அனைத்து உயிரினங்களின் செல்களிலும் நியூக்ளிக் அமிலம் அடிப்படை பொருளாக இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து எதுனா நியூக்ளிக் ஆசிட்.
ஓகே, இந்த நியூக்ளிக் ஆசிடை நம்ம மற்ற அமிலங்களோட சேர்த்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஓகே, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 2 3 4 இது எல்லாமே கரெக்டு தான். நான் சொன்ன அந்த ஆசிடோட யூசஸும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அது கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து நான் அசிட்டிக் ஆசிட் சொல்லும் போது இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ப்ளஸ் நியூக்ளிக் ஆசிட் இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, which of the following statement is or true அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே இங்க இருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அமிலங்களுடைய பண்புகள். நான் முன்னாடி காரங்களுடைய பண்புகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அமிலங்களுடைய பண்புகள். அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது, அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது. அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். இந்த லிட்மஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, இன்னொன்று அதனுடைய ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கிங்க. அமிலங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். ஓகே, ஆசிட் அப்படிங்கிறது, ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை ப்ளூவை ரெட்டாக மாற்றும். பேஸ் அப்படின்றது சிவப்பு லிட்மஸை ப்ளூவாக மாற்றும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க, அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ ஆசிட் வந்து நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா, பேஸ் வந்து சிவப்பு லிட்மஸை நீலமாக மாற்றும். அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். தேர்டு பாயிண்ட்டு, இதுவுமே வாட்டரில் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அயான்ஸ் டிசோசியேஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுனால நீர்க்கரைசலில் அக்வா சொல்யூஷனில் என்ன செய்யும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்போ நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். வேறு இதுவும் அதே பாயிண்ட் இருக்குது, என்னென்னா மெட்டல்ஸோட வினை புரியும் பொழுது ஹைட்ரஜனை தரும். அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரியும் போது டேஷை தரும் அப்படின்னாக்கா ஹைட்ரஜனை தரும். அங்கே பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த மெட்டல்ஸ் வந்து அமிலத்தோட வினை புரியும் பொழுது ஹைட்ரஜனை தராது அப்படின்னு சொல்லும் போது சில்வர், காப்பர், குரோமியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மெட்டல்ஸ் காரங்களுடன் வினை புரியும் பொழுது ஹைட்ரஜனை வெளியிடாது, சோடியம் ஹைட்ரஜனுடன் வெளியிடாது, சோடியம் ஹைட்ரஜனுடன் வினை புரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து யார் யார் அப்படின்னாக்கா சில்வர், காப்பர், குரோமியம். ஓகே, இங்கே அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எந்த அமிலம் அமிலம் வந்து எந்தெந்த மெட்டலோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜனை தராது அப்படின்னா அதே சேம் தான் சில்வரும், சில்வர் அண்டு காப்பர். இது என்ன செய்யாது, ஆசிடோட வினை புரியாது, வினை புரிஞ்சு நம்மளுக்கு எதை கொடுக்காது, ஹைட்ரஜனை தராது அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிங்க. மற்றபடி இதை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே அமிலத்தோட வினை புரியும் போது H2வை தரும். அப்போது அமிலங்களுடன் உலோகங்கள் அமிலங்களுடன் வினை புரியும் பொழுது H2வை தரும் அப்படிங்கிறது அந்த கொஷின் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அமிலங்கள் உலோக கார்பனேட் மற்றும் உலோக பைகார்பனேட்டுடன் வினை புரியும் பொழுது, அப்போ கார்பனேட் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு தரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, அமிலம் உலோக கார்பனேட்டுடன் வினை புரியும் பொழுது டேஷ் தரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தரும். உலோக பைகார்பனேட்டுடன் வினை புரியும் பொழுது அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் தரும். உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் தேவை இல்லைன்றதுனால நான் ஈக்குவேஷன்ஸ் எழுதலை, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. கார்பனேட்டுன்னு வந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு, அங்கே அம்மோனியம் உப்புக்களுடன் காரங்கள் அம்மோனியம் உப்புக்களுடன், அப்போ அம்மோனியம்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அம்மோனிய வாயுவை தரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பொதுவாக ஒரு அமிலம் ஒரு காரத்தோட வினை புரியும் பொழுது உப்பையும் நிறையும் தரும். அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினை புரியும் பொழுது உப்பையும் நிறையும் தான் தரும். இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எது சரியானது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை, மேக்ஸிமம் அமிலங்கள் எல்லாமே நீரில் கரையும். ஓகேவா, அப்போ இது வந்து இன்சாலிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சாலிபிள் இன் வாட்டர் தான். அடுத்தது அமிலங்கள் கசப்பு சுவை உடையது, அமிலங்கள் வந்து பிட்டர் டேஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அமிலங்கள் வந்து பிட்டர் டேஸ்ட் கிடையாது, அமிலங்கள் வந்து சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை உடையது. அடுத்தது உலர்ந்த நிலையில் காரங்களை தொடும்பொழுது வழவழப்பு தன்மையுடன் காணப்படும். ஓகே, அப்போது உலர்ந்த நிலையில் அப்படிங்கிறது இது கிடையாது, இது வந்து சோஃபி டச் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோஃபி டச் வந்து யாருக்கு இருக்கும், காரங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து உலர்ந்த நிலையில் ட்ரையாக இருக்கக்கூடிய ட்ரை நேச்சரில் கிடையாது. ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். லாஸ்ட்டு பாருங்கள், அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட், அமிலங்கள் அரிக்கும். ஓகே, ஆசிட் கரோசிவ் இன் நேச்சர், இயற்கையாகவே அது வந்து அரிக்கக்கூடிய தன்மையை கொண்டது வந்து எதுனா அமிலங்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்கானிக் ஆசிட்
அப்படின்னா யார், இன்ஆர்கானிக் ஆசிட்னா யார், இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆர்கானிக் ஆசிட்னா உயிர் உள்ள லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் உள்ள பொருட்கள், உயிர் உள்ளவை, அதாவது தாவரங்களாக இருக்கலாம், விலங்கினங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி உயிர் உள்ளவையிலேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஆர்கானிக். அப்படி இல்லாமல் உயிரட்டத்துலேருந்து வந்துச்சுன்னா அது இன்ஆர்கானிக். ஆர்கானிக் எக்ஸாம்பிள் வந்து அசட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், இதெல்லாம் வந்து கரிம அமிலங்களுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 4. ஓகே, இதுவே வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்னு கேட்டாங்கன்னா, இன்ஆர்கானிக் ஆசிட் கேட்டாங்கன்னா இதை நான் எக்ஸ்ட்ரா தான் எழுதுகிறேன். கனிம அமிலங்கள் சொல்லுவாங்க. HCl, H2SO4, HNO3, இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிடுக்கான எக்ஸாம்பிள். இதை ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆர்கானிக் ஆசிட் எக்ஸாம்பிள் என்ன, இன்ஆர்கானிக் ஆசிடுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, அடுத்தது மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட், இந்த பேசிக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், பெசிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெசிசிட்டி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னாக்கா, நீரில் கரையும் பொழுது எத்தனை H+ ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, நீரில் கரையும் பொழுது பெசிசிட்டி அப்படின்றது நீரில் கரையும் போது எத்தனை H+ அது வந்து H+ எத்தனை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறதா அதனுடைய பெசிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், ஒரே ஒரு H+ கொடுத்ததுன்னா அது வந்து மோனோபேசிக் ஆசிட். 2 H+ கொடுக்கும் அப்படின்னா அது டைபேசிக் ஆசிட். 3 H+ கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அது ட்ரைபேசிக் ஆசிட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும் போது HNO3 தான் எத்தனை இருக்குது, ஒரு H இருக்குது. அதனால் நம்ம வந்து இதுதான் என்ன செய்யணும்னாக்கா ஒரு H கொடுக்கும். அப்போ இதுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா HCl இதுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு H கொடுக்கறதுனால இதெல்லாம் மோனோபேசிக் ஆசிட் சொல்லலாம். அப்போது இதுக்கான ஆப்ஷன் வந்து 3. ஆப்ஷன் 3. டைபேசிக் ஆசிட்னா 2 H கொடுக்கணும். ஓகே, 2 H தண்ணியில் போகும்போது அயான் டிசோசியேஷனில் 2 H+ கொடுக்கணும். அப்போ H2SO4 இதுக்கான ஆன்சராக எடுத்துக்கலாம். H2CO3, H2SO4 அது எல்லாமே டைபேசிக் ஆசிடுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ இதுக்கான ஆப்ஷன் 2. ட்ரைபேசிக் ஆசிட்னா 3 H+ அதை கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ H3PO4 அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். அப்போது பாருங்கள், ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி. இதில் நான் ஒரு டேர்ம் ஒன்று சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நான் மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும் போது HNO3, HCl நான் இதுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த CH3COH, HCOHலாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இது நம்ம பார்த்தா என்ன ஆன்சர் பண்ணுவோம், HCOHல 2 H இருக்குது, அதனால் இது டைபேசிக்காக இருக்கலாம். இது வந்து 4 இருக்குது. ஓகேவா, CH3COHல 4 H இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்ம வந்து அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இது ரெண்டும் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது 4மே ஓகேவா, HNO3, HCl, HCOH, CH3COH இது எல்லாமே எதுக்கான ஆன்சர் அப்படின்னாக்கா இது எல்லாமே மோனோபேசிக் ஆசிடுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, அப்போ எத்தனை H+ இது கொடுக்கலாம் அப்படின்னா இது ஒரே ஒரு H தான் கொடுக்கும். H மட்டும் கொடுத்துட்டு மீதி CH3CO- ஒரு குரூப் ஒன்று இருக்கும், HCOO அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து பிரிய முடியாது. இது வந்து மெத்தில் குரூப் CH3 அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியில் வராது, இந்த H மட்டும்தான் வெளியில் வரும். அப்போ எத்தனை H இது கொடுக்க முடியும்னா ஒரு H மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்போ மீதி எல்லாமே ஆப்ஷன் பார்த்து இதில் இருக்கிறத பார்த்து நம்மளால் போட முடியும். இந்த HCOHம் CH3COHம் எத்தனை H ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு H தான் ரிலீஸ் பண்ணும். இது மோனோபேசிக் ஆசிடுக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தவறான இணையை காண்க அப்படின்னு சொல்லி. விலங்குகளில் இருக்கக்கூடியது DNA. ஓகே, அனிமலில் இருக்கிறது DNA, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அனிமல்ஸ் வந்து DNA. ஓகேவா, இதுதான் வந்து DNA அப்படின்னு சொல்கிறோம், DNA. அடுத்து பிளான்ஸில் இருக்கக்கூடியது, தாவரங்களில் இருக்கக்கூடியது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து RNA. சரியா, RNA. அடுத்தது வந்து ஊறுகாயில் இருக்கக்கூடியது பென்சாயிக் ஆசிட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் பென்சாயிக் ஆசிட். அப்போ கழிவறையை தூய்மைப்படுத்த டாய்லெட் கிளீனிக்கு நான் என்ன சொன்னேன், டாய்லெட் கிளீனிங்க்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ இதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு நம்ம ஆக்சாலிக் ஆசிடுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஓகேவா, இந்த ஆக்சாலிக் ஆசிடுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸில் இருக்கக்கூடிய குவார்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் அயர்ன் டெபாசிட்ஸ்
இந்த அயன் டெபாசிட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் பயன்படுது. ஓகேவா? ஸ்டெயின்ஸ், பிளாக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கருப்பு கரைகளை நீக்கிறதுக்கும் உடன் மெட்டீரியல் மரப்பொருட்களை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் எது பயன்படுது அப்படின்னாக்கா இந்த ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அப்போ வந்து கழிவறை தூய்மைப்படுத்த அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க, சோடியம் கார்பனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட்னா நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட்னா Na2CO3 சோடியம் கார்பனேட். இதுக்கு பேர் வாஷிங் சோடா அப்படிங்கிறது பேர். வாஷிங் சோடா. வாஷிங் சோடானா சலவை சோடா. சலவை சோடா. அடுத்தது சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் இது வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா. சமையல் சோடா. அடுத்தது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னாக்கா ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர். சலவை தூள். சலவை தூள். அப்போ இந்த இடத்துல ஒரு சலவை சொல்லிருக்கோம், இந்த இடத்துல ஒரு சலவை சொல்லிருக்கோம். அது வந்து வாஷிங் சோடா, சலவை சோடா. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா சலவை தூள். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து இருக்கிறது இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? ஹாஃப் வந்து ஹெமி அப்படின்னு சொல்லணும். இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னா பாரிஸ் சாந்து. ஓகே, இதுக்கு பேர் பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது பேர். இதுவே கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஜிப்சம் அப்படின்னு பேர். ஓகே, அது கூட இதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. MgSO4.7H2O அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதனுடைய பேர் வந்து எப்சம். அப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு பேர். இது மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்னு பேர். இது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது பேர். ஓகே, இதில் வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஜிப்சத்துக்கும் பாரிஸ் சாந்துக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இந்த ஜிப்சம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து 1.5 வாட்டர் மாலிகுல் எவாப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சோடியம் கார்பனேட் எதுக்கு பயன்படுதுன்னா பாருங்கள், சோடியம் கார்பனேட் கடின நீரை மென்னீராக மாற்ற. ஓகே, சோடியம் கார்பனேட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கடின நீரை மென்னீராக மாற்ற, இதுக்கு தான் பயன்படுது. அப்போது இது வந்து போலீஸில், எஸ்ஐயில், டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்ட கொஷின் இது தான். அப்போ கடின நீரை மென்னீராக மாற்ற அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து யார் அப்படின்னாக்கா சோடியம் கார்பனேட். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கிருமி நாசினியாக அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. யூஸ்ட் அஸ் ஏ டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் தான் இதுக்கு பயன்படும். அப்போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படும். இதுதான் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படும். அப்போ யூஸ்ட் அஸ் ஏ டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னாலும் ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன் அப்படின்னு சொன்னாலும் இது ரெண்டுக்குமே வந்து யார் ஆன்சர் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்போது சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய NaHCO3 இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க பயன்படுகிறது அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான இணை எதுன்னு கேட்டுருக்குறாங்க. பி மட்டும் தான். மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் வெவ்வேறு யூசஸாக இருக்குது. இந்த சென்டரில் பியில் இருக்கக்கூடியது மட்டும்தான் கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா வந்து பயன்படுது. ஓகே, இப்போது இந்த சோடியம் கார்பனேட் வந்து கடின நீரை மென்னீராக மாற்றும், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து சமையல் சோடா இருக்கு இல்லையா, சமையல் சோடா தான் சோடியம் பைகார்பனேட். இந்த சமையல் சோடா எதுக்கு பயன்படும் அப்படின்னாக்கா இதுதான் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க. செகண்ட் வந்து இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்கிறதுக்காக பயன்படும், இது ஞாபகம் வச்சுக்கிங்க. தேர்டு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் நிறைய இந்த ஆஃபீஸில் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா
சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படிங்கிறது பேர். சோடா அமில தீயணைப்பான் அப்படிங்கிறது பேர். தீயை அணைக்கிறதுக்காக பயன்படும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து யாருன்னா, வெளியில் வர்றது கார்பன் டை ஆக்சைடு தீ அணைக்கிறதுக்கு பயன்படுது. அது உள்ளே இருக்கிறது வந்து யார் அப்படின்னாக்கா சோடியம் பைகார்பனேட். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க, சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அப்போ சோடாங்கிறது சமையல் சோடா, ஆசிட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கண்டென்ட் தான் அதுக்குள்ளே இருப்பாங்க, தனித்தனி லேயராக பிரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சமையல் சோடா சமையல் செய்ய பயன்படுத்துகிறோம். அப்போது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்காக இது பயன்படுத்துகிறோம், சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்துகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது வந்து சமையல் செய்ய அந்த சமையல் சோடான்னு அழைக்கப்படுது, லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிங்க. ரொட்டி தயாரிக்கிறோம், ஓகே, இதுதான் வந்து ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதி பொருளாக இருக்குது. இது அது கூட ஞாபகம் வச்சுக்கிங்க. யாரும் சேர்ந்து ரொட்டி சோடா அப்படின்னா சமையல் சோடாவும் டார்டாரிக் ஆசிடும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் ரொட்டி சோடா அப்படிங்கிறது பேர். கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்கிறதுக்காக பயன்படுது. அதுக்கப்புறம் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. ஓகே, இது முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, இந்த ரெண்டு யூசஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜிப்சம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, ஜிப்சம் வந்து உரம் தயாரிப்பில் பயன்படும், சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படும். அதுக்கப்புறம் பாரிஸ் சாந்து, இங்கே மேலே இருக்கு இல்லையா இந்த பாரிஸ் சாந்து, இது மூணுத்துலேயும் வந்து யார் பயன்படுறா அப்படின்னாக்கா ஜிப்சம் பயன்படுது. இந்த சிமெண்ட்டில் எதுக்காக ஜிப்சம் சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், சிமெண்ட்டை கெட்டிப்படக்கூடிய நேரத்தை தாமதப்படுத்துறதுக்காக தான் அந்த ஜிப்சம் அதில் ஆட் பண்ணுறாங்க. சிமெண்ட்டை கண்டிருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஆஸ்பரின் அப்படின்றவர் 1824 கண்டறிஞ்சிருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்கிறோம். CaSO4 half H2O, half அப்படின்றது ஹெமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்றது தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, முறிந்த எலும்புகளை சரி செய்யறதுக்கு பயன்படுது, பல் மருத்துவத்தில் பயன்படுது. ஓகே, இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது நிறைய இந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோவில்களில் ஆஃபீஸ்லலாம் மேலே சீலிங்கில் நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸ், சிலைகள் செய்யறதுக்கு, சிலைகளுக்கான வார்ப்புகள் சொல்லியிருப்பாங்க, இது செய்யறதுக்கு பயன்படுது. ஓகேவா? நீங்கள் நிறைய இந்த வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு பவுடரில் தண்ணி வச்சு கலந்து அந்த பேபிஸ் குழந்தைங்களுடைய கை கால்லாம் வச்சு என்ன செய்வாங்க, மோட் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அப்போ வித்தின் 10 மினிட்ஸில் அது வந்து ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியலாக இது மாறிடும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது இதில் சொல்லிட்டோம். அடுத்தது வந்து எப்சம் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்கா, யூசரஸியா லாக்ஸட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மலமிளக்கியாக பயன்படக்கூடிய சேர்மம் எது, எப்சம் உப்பு எது அப்படின்னு எப்சம்னு கேட்டாங்கன்னாக்கா இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்றது தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. இது இல்லாமல் மனிதர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க பயன்படும், தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக இயங்க வைக்கவும் இது பயன்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. வேற என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா பயிர்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்த பயன்படுது. இதெல்லாம் அதனுடைய யூசஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எது வந்து தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, என்ன பார்த்துருக்குறோம், அமிலம் என்ன செய்யும், நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுமா, இது கரெக்டு தானே? கரெக்டு. காரக்கரைசலில் எந்த கலரும் இது கொடுக்காது, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் பாருங்க, காரம் சிவப்பு லிட்மஸை நம்ம மாற்றும், நீளமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, சிவப்பு லிட்மஸை நீளமாக காரக்கரைசல் மாற்றுமா, அப்போ இங்கே எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். தேர்டு பாருங்கள், ஃபினாப்தலினுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபினாப்தலினுக்கு என்ன சொன்னேன், PCP சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பி பிங்க்கு, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து அமில கரைசலில் நிறமற்றது, சிங்கிறது கலர்லெஸ், காரக்கரைசலில் பிங்க் அப்படின்னு சொல்லிருக்கிறோம். ஓகே, இந்த சி வந்து கலர்லெஸ், நிறமற்றது, கலர்லெஸ் இருக்குது, அடுத்தது பிங்க் இருக்குது. ஓகே, அப்போ வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஃபோர்த்து பாருங்கள், மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு வந்து இந்த இளஞ்சிவப்பை நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வரணும்னு சொன்னோமா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், இந்த இடத்துல தான் பிங்க் அப்படிங்கிறது வரணும், இந்த இடத்துல பிங்க் வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லோ, சரியா, இங்கே தான் எல்லோ வரணும். அப்போ வந்து எது தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. pH வேல்யூ. ஓகே, லெமன் ஜூஸுக்கு
லெமன் வந்து என்ன செய்வோம், 2ஆக கட் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆக தான் கட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ அதோட pH 2 ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ 2 வந்து 1. அடுத்து வந்து பியூர் மில்க். பியூர் மில்க் வந்து 5. ஓகேவா, பியூர் மில்க் வந்து 5 இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. பியூர் மில்க்குன்னா 5. இதுவே வந்து சோர் மில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோர் மில்க் அப்படின்னா பால் வந்து புளிச்சிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சோர் மில்க் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 4.5. அது கூட சேர்த்து காஃபி ஞாபகம் வச்சுக்கிங்க. காஃபி வந்து 5.6. இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்கிங்க. பியூர் மில்க் அப்படின்னா 5, சோர் மில்க்னா 4.5, காஃபி அப்படின்றது 5.6. அப்போ பியூர் மில்க் அப்படின்றது 5. இது கரெக்டு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், பிளட் பிளாஸ்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ரத்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து மனித தோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. மனித தோல் மனித தோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய தோலினுடைய pH அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மனித தோலினுடைய pH வந்து எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 4, 5, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 4.5 to 6. ஓகே, 4, 5, 6 ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து மனித உடல். மனித உடல் அப்படின்னா 7 to 8 ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ 7 to 7.8. அப்போ 4, 5, 6, 7, 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டாட். இது வந்து 7 to 7.8. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய பிளட் பிளாஸ்மா, ரத்த பிளாஸ்மா. ரத்த பிளாஸ்மா, இந்த ரத்த பிளாஸ்மாவுக்கு 7.4 வரும். இது கூட ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பிளட் பிளாஸ்மா என்ன வரும் அப்படின்னா 7.4. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3 வந்துச்சா. இது கூட சேர்த்து இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மனித உடல் அப்படின்றது 7 to 7.8 இருக்கா, 7 to 7.8 இருக்குது. இந்த 7 to 7.8 அப்படின்றது 0.1 தான் குறையுது அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வரும், 6.9 வருமா. இந்த 6.9 வந்துச்சு அப்படின்னாலே என்ன வந்துடும் அப்படின்னா காய்ச்சல் வரும். ஃப்ளூ, இருமல், காய்ச்சல் அப்படின்றதெல்லாம் வர்றது வந்து எப்போ அப்படின்னாக்கா இந்த 7லேருந்து 0.1 குறையுது அப்படின்னா 6.9. அப்போது 7 to 7.8 அப்படின்னா என்ன தன்மை, காரத்தன்மை. மனித உடல் என்ன தன்மையில் இருக்கணும்னா காரத்தன்மையில் இருக்கணும், அமிலத்தன்மையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குறையுதுன்னா என்ன வரும் அப்படின்னா 6 to 6.9 வந்துட்டுனாலே ஃப்ளூ, இருமல் இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, இது வந்து 5.5 இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா, அந்த செல் நார்மல் செல் எல்லாமே என்ன செல்லாக மாறிடும்னா கேன்சர் செல்லாக மாறிடும். அப்போது pH அப்படிங்கிறது மனித உடல் 7 to 7.8 தான் இருக்கணும். 6.9 வந்துச்சுனாலே இருமல், ஃப்ளூ, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும். 5.5 அளவுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா செல்ஸ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே கேன்சர் செல்லாக மாறிடும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதில் ஞாபகம் வச்சுக்கிங்க. 3 வந்துருமா. பியூர் வாட்டர் அப்படிங்கிறது வந்து 7. பியூர் வாட்டரோடைய pH வந்து எவ்வளவு, 7. அப்போ இதனுடைய ஆப்ஷன் வந்து என்ன வரும், 4 வரும். ஓகேவா, இதில் வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பியூர் வாட்டர் அப்படிங்கிறது 7. ஓகே, இதில் யூரின் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிறுநீர் அப்படின்றது 4.5 to 7.5. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய உமிழ்நீர், சலைவா, உமிழ்நீர். ஓகே, இது வந்து சிறுநீர். இது வந்து 6.5 to 7.5. ஓகே, பியூர் வாட்டர் அப்படின்றது 7. ஓகே, பியூர் வாட்டர்னா 7. இதுவே வந்து ஸ்டார்டிங்லலாம் நம்மளுக்கு பியூர் வாட்டர் 7 அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதுவே வந்து ரெயின் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு pH வந்து 5.6. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரெயின் எதுவுமே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆசிட் ரெயினாக தான் இருக்குது. அப்போ ஆசிட் ரெயினாக இருக்கிறதுனால இதனுடைய pH வந்து என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கே எழுதுறேன், ஆசிட் ரெயின் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆசிட் ரெயின் அப்படின்னா இதனுடைய pH வந்து 5.6 இருக்குது. யூரின், சிறுநீர் அப்படின்னாக்கா 4.5 to 7.5. உமிழ்நீருங்கிறது 6.5 to 7.5. இப்போ பாருங்கள்,
இந்த சலைவா உமிழ்நீருடைய pH 6.5 to 7.5 இருக்குது. இதுவுமே கம்மியாகி 5.5க்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பல் எனாமல் தேய்மானம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிங்க. 5.5 to 5க்கும் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பல் எனாமல் அப்படின்றது தேய்மானம் ஆகும். பல் எனாமல் தேய்மானம். இந்த பல் எனாமல் அப்படின்றது என்னத்தால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த பல் எனாமல் அப்படின்றது கால்சியம் பாஸ்பேட் ஆனது. இது ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ 5.5க்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பல் எனாமல் தேய்மானமாகுது. இந்த பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் ஓகேவா மேலே இருக்கு இல்லையா ஒரு லேயர், அந்த பல் எனாமல் அப்படின்றது தேய்மானமாகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னத்தால் ஆனது அப்படின்னாக்கா கால்சியம் பாஸ்பேட். அப்போ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸை என்ன தன்மை உள்ளதாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா காரத்தன்மை வலிமை குறைந்த காரம் இருக்கக்கூடிய பர்பஸை தான் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இதில் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்போது ஆன்சர் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, வேறு இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சமையல் சோடா. ஓகே, சமைச்சு நம்ம சாப்பிட்றது 9 o'clock ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்போ வந்து சமையல் சோடா வந்துன்னா 9ன்னு வரணும் pH. அது கூட சேர்த்து நம்ம சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு ஸ்கூல் காலேஜ் கிளம்புறது 9 மணி. நம்மளுக்கு அது போகிறதுக்கு அடிமையாக என்ன செஞ்சிடும் இல்லையா? அப்போ 10 மணிக்கெலாம் நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அமில நீக்கி அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் மெக்னீஷியா பால்மம் அப்படின்னு கேட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். அமில நீக்கினாலும் மெக்னீஷியா பால்மம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போது அது வந்து 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதனுடைய pH. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அதுக்கப்புறம் உணவு செரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தாகம் எடுக்குமா அப்பா அம்மாட்ட தண்ணி கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அம்மோனியா நீர் அப்படின்னா 11, அதுக்கடுத்த 1 மணி நேரம். சுண்ணாம்பு நீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12. ஓகே, சுண்ணாம்பு நீர் அம்மோனியா நீர்னா 11, சுண்ணாம்பு நீர்னா 12. அது ஞாபகம் வச்சுங்க. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அம்மோனியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் 12 தான் வரணும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் கிளீனர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு 13 ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து வடிகால் சுத்தமாக்கும் பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு 14 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, அதில் ஃபினாப்தலின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபினாப்தலின் அப்படின்றது வந்து 8.3 to 10 வரைக்கும் இருக்கும் அதனுடைய pH. அதுதான். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க 9th கொஸ்டினில். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் எடுக்கணும். சால்ட் எடுத்து அதை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப் தண்ணி வச்சு அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றி அதை வந்து நம்ம எரியிற ஃப்ளேமில் காமிச்சோன்னா அந்த ஃப்ளேமனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கலர் எதை வச்சு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான அதில் சால்ட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாறும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? எப்சம் கொடுத்துருக்குறாங்க, லித்திய உப்பு கொடுத்துருக்குறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சமையல் உப்பு கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா பொட்டாசியம் குளோரைடு இருக்குது. பொட்டாசியம் குளோரைடு, அதுக்கப்புறம் ஸ்டான்சியம் குளோரைடு, வேறு என்ன இருக்குன்னா கால்சியம் குளோரைடு இருக்குது. ஓகே, கால்சியம் குளோரைடு, ஸ்டான்சியம் குளோரைடு, அதுக்கப்புறம் வந்து போராக்ஸ் பவுடர். ஓகே, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே என்ன கலர் கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெண்மை சுடர் அப்படின்னா எப்சம். ஓகே, வெண்மை சுடர்னா எப்சம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ வந்து எப்படி இருக்கணும்? எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? பளிச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது எப்சம் அப்படின்றதுல என்ன வரணும்? வெண்மை சுடர் வரணும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. அடுத்து பாருங்கள், இந்த லித்தியம் அப்படின்றதுக்கு ஊதா. ஓகேவா? லித்தியம் அப்படின்றதுக்கு என்ன வரணும்? ஊதா சுடர் அப்படிங்கிறது வரணும். இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். அடுத்து ப்ளீச்சிங் பவுடர் இப்போ பார்த்தோம் இல்லையா? இது வந்து என்ன சுடரை கொடுக்கும் அப்படின்னா நீல சுடரை கொடுக்கும். இது வந்து 3. ஆரஞ்சு சமையல் உப்பு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சோடியம் குளோரைடு, இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா இது வந்து ஆரஞ்சு சுடரை கொடுக்கும். இது இல்லாமல் பொட்டாசியம் குளோரைடு. ஓகேவா? பொட்டாசியம் குளோரைடு என்ன கொடுக்கும் அப்படின்னா இண்டிகோ. ஓகேவா? இண்டிகோ கலரை கொடுக்கும். இண்டிகோ.
அடுத்து ஸ்டான்ஷியம் குளோரைடு. ஸ்டான்ஷியம் குளோரைடு அப்படிங்கிறது எதை கொடுக்கும் அப்படின்னா சிவப்பு. ஸ்டான்ஷியம் சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. கால்சியம். கால்சியம் அப்படின்னா எல்லோ மஞ்சள் கலரை கொடுக்கும். கால்சியம் குளோரைடு அப்படின்றது மஞ்சள் கலரை கொடுக்கும். போராக்ஸ் அப்படின்றது பச்சையை கொடுக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? போராக்ஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? போராக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ பாவுக்கு பாவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸ்டான்ஷியம். ஸ்டான்ஷியம் சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. கால் மஞ்சள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கால் வந்து எல்லோ கலரில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ கால்சியம் குளோரைடு வந்து மஞ்சள். அதுக்கப்புறம் பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது இண்டிகோ கலர். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. இது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நான் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன். திருப்பி இது வந்து நம்மளுக்கு ஒரு மேட்சிங்கில் இருக்குது. அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் பாருங்கள். சலவை சோடா. சலவை சோடா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் நான் எழுதுறேன். சோடியம் கார்பனேட்டுங்கிறது Na2CO3 சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் இது. அடுத்து வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இதான் இதனுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. சலவை சோடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சோடியம் கார்பனேட் தான் சலவை சோடா. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது சமையல் சோடா. சோடியம் பைகார்பனேட் தான் பேக்கிங் சோடா. காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா அப்படின்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா. காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னா என்ன வரணும்? பொட்டாசியம்னு வரணும். அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து காஸ்டிக் பொட்டாஷ். அப்போ 1 2 3 4 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த விட்ரியால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீல விட்ரியால், எப்சம் நீல விட்ரியால், அதுக்கப்புறம் வந்து பச்சை விட்ரியால், வெள்ளை விட்ரியால், இந்த மாதிரி சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள், நீல விட்ரியால் அப்படின்னா யாருன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் தான் நீல விட்ரியால். ஓகே, இது ஃபார்முலா வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஃபார்முலா தான். ஓகே, ஃபார்முலா பேஸில் தான் இந்த கொஷின் இருக்கும். அப்போ நீல விட்ரியால்லாம் யாருன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் தான் நீல விட்ரியால். எப்சம் உப்பு, நான் அந்த ஃபார்முலா அங்கே சொன்னேன் இல்லையா? MgSO4 7H2 தான் எப்சம் உப்பு. ஜிப்சம் அப்படிங்கிறது CaSO4 2H2. கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் சொன்னேன் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் 3. பச்சை விட்ரியால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருன்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டு மெக்னீஷியம், ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்றது தான் இந்த இதுக்கான ஆன்சர். ஓகே, 4. இது இல்லாமல் வெள்ளை விட்ரியால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒயிட் விட்ரியால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளை விட்ரியால் அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு ஹெப்டாஹைட்ரேட். 7னா ஹெப்டா அப்படின்றது ஆன்சர். ஓகே, அப்போ என்ன வரும்? 2 1 3 4 அப்படின்னு வருதா? அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சூஸ் தி கரெக்ட் ஒன் இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கரைசலை ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் அடிப்படையில் அளவிடுவதே pH அளவீடு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் அளவிடணும்? ஹைட்ரஜன் அயனி செறிவு, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? pH = minus log of base 10 concentration of என்ன வருது? H+. அப்போ இந்த H+ தான் இது ஹைட்ரஜன், இது அயான், இது கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வச்சு என்ன கணக்கிடுறோம்? pH அப்படிங்கிறத கணக்கிடுறோம். இது POH அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? இதே ஃபார்முலா தான். minus log of base 10 concentration of OH minus. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படின்ற இடத்துல ஹைட்ராக்சைடு அப்படின்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பாருங்க, ஜெர்மன் மொழியில் இது பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேருந்து வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிக ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? அதனால் இது வந்து பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். pHக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இது பவர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுனால எங்கே இருக்குது? ஆற்றல் சொல்கிறோம் இல்லையா? பவர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்லலாம்? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே pH சொல்லக்கூடியதான். ஓகேவா? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம், இது பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். அடுத்தது வந்து இதன் அளவீடு 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். pHோட வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 to 14 வரைக்கும் தான் சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். இது வந்து ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனை தான் சொல்லுது. இது பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் வார்த்தையிலேருந்து வந்திருக்கும். அதனால் இது பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம், இது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேல்யூ வந்து 0 to 14 வரைக்கும் இருக்குது. அப்போது எல்லாமே கரெக்டு. ஆல் ஆர் ட்ரூ அப்படின்றத இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து if the pH value of a solution is 3 then hydroxide ion concentration is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துட்டு 1 × 10⁻³ எம்ல இருக்குது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அர்த்தம் இது. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது H+ சொல்லக்கூடியது. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படி இல்லை இப்படி கொடுத்துருக்குறாங்க, அல்லது 0.03 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.003 அப்படின்னாலும் இதை நம்ம இப்படி தான் கொண்டு வருவோம், இப்படி கொண்டு வரோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 1 × 10⁻⁹ இருக்குது. இதனுடைய செறிவு வந்து ஒரு பொருள், ஒரு அமிலத்தினுடைய செறிவு இது. இதனுடைய pH என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே விஷயம் பண்ணுங்கள். இந்த 10க்கு மேலே மைனஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை அப்படியே ப்ளஸில் போடுங்க. அதான் அதனுடைய pH வேல்யூ. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 1 × 10⁻⁹ எம்மில் இருக்குது. இப்போ இதனுடைய pH எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதனுடைய pH 11 அப்படியே போட்டுருங்க. அப்போது இந்த மாதிரி 10 பவரில் என்ன கொடுத்துட்டு ஒரு செறிவு அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற வார்த்தையில் இந்த இதை கொடுத்துட்டு கீழே வந்து என்னுடைய pH என்னன்னு கேட்குறாங்கன்னா மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே தூக்கி அதை நம்ம என்ன செய்யலாம், அதான் அதனுடைய pH வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், 1 × 10⁻³ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு இதுதான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ இதனுடைய pH என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், pH = 3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, pH மதிப்பை 3 அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய ஹைட்ராக்சைடு அயனினுடைய செறிவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு pH கேட்கல, என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓகே POH ஹைட்ராக்சைடு அயன் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் அயன் அப்படின்னா H+ சொல்கிறோம், ஹைட்ராக்சைடுனா OH-. இப்போ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இது என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, pH + POH = 14. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, pH + POH = 14. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, POH தானே கேட்குறாங்க. அப்போ POH நம்ம இங்கே வச்சுக்கிறோம். இப்போ 14 - pH வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன வரும், 11 அப்படிங்கிறது வரும். அப்போ 11 நம்ம என்ன எழுதலாம், 1 × 10⁻11 எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இது அதனுடைய ஆன்சர், 1 × 10⁻11 அப்படிங்கிறது. இது யாருடைய வேல்யூ அப்படின்னாக்கா POH வேல்யூ. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் C அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், pH ஃபார்முலா. pH ஃபார்முலா நான் மேலே எழுதி போட்டேன். pH = -log of base 10 concentration of H+. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டினை POH ஃபார்முலா அப்படின்னு மாற்றிக்கோங்க. POH ஃபார்முலா கேட்குறாங்க. POH = -log of base 10 concentration of H+. ஓகேவா? -log of base 10 concentration of OH- அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். இதனால் நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது வரணும். கொஷின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதை மட்டும் பார்த்துக்குங்க. POH இங்கே மேலேயே நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இந்த கொஷின் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் மேலேயே கொடுத்துட்டேன். என்ன கொடுத்தேன்னா pHக்கும் POHக்கும் ஃபார்முலா மேலே கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் ஸோ ஒவ்வொரு சுடரனுடைய நிறம் அது வந்து என்ன கலரில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. செங்கல் சிவப்பு. ஓகே, கால்சியம் 2+ இருந்துச்சுன்னா, கால்சியம் 2+ இருந்ததுன்னா, கால்சியம் இருந்ததுன்னா அது என்ன கலரில் கிடைக்கும், செங்கல் சிவப்பில் கிடைக்குது. அதே மாதிரி சோடியமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கோல்டன் எல்லோ. ஓகே, கோல்டன் எல்லோ. இதுவும் பாருங்கள், சோடியம் அயனாக இருந்தனாக்கா கோல்டன் எல்லோ. அதுக்கப்புறம் பாருங்கள், பொட்டாசியம் அயனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பொட்டாசியம் அப்படின்றது பிங்க் வயலட். இது 2. அடுத்து வந்து ஜிங்க் அப்படிங்கிறது பச்சை. ஓகேவா? இது வந்து பச்சை. இப்போ நான் இங்கே சொன்னேன்ல, விட்ரியாலில் வந்து கலர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்து உப்புகள் வச்சு கலர் சொன்னோம். இது எல்லாமே அயான்ஸ், சோடியம் அயன், பொட்டாசியம் அயன், கால்சியம் 2+ அயன், ஜிங்க் 2+ அயன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து என்னென்ன கலர் கொடுக்கும், என்னென்ன சுடரில் என்னென்ன கலர் கொடுக்கும் அப்படின்றது. அப்போ 3124 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் B வந்து இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் நான் எக்ஸ்ப்ளனேஷன் அங்கேயே கொடுத்தேன், இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல். ஓகே,
லைம் கிளே அண்ட் ஜிப்சம், சுண்ணாம்புக்கல், களிமண் அண்ட் ஜிப்சம் ஆகிய தாது உப்புக்களை கலந்து சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. ஓகே, அப்போ வந்து என்னென்ன இருக்குது, லைம் இருக்குது, கிளே அண்ட் ஜிப்சம், சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புக்களை கலந்து சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் என்பவர் 1824ஆம் ஆண்டு இந்த சிமெண்ட்டை முதலில் கண்டறிந்தார் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த pH இருக்கு இல்லையா, இந்த pH அப்படின்ற இந்த கருத்தை வந்து முதல்ல சொன்னது யார்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. pH என்ற கொள்கை முதல்ல வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி. இந்த pH என்ற குறியீட்டை டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிர்வேதியியல் விஞ்ஞானி SBL சாரன்சன் என்பவரால் 1909ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. கரெக்டானது. அடுத்து பாருங்க, pH அளவீடு என்பது 0 முதல் 14 முடிய உள்ள எண்களை அளவீடாகும். இதுவும் கரெக்டு தான். 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். pH என்பது நைட்ரஜன் அயனின் செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு. அப்போ pH அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல யார் வர மாட்டாங்க, நைட்ரஜன் வராது, ஹைட்ரஜன் தான் வரும். ஹைட்ரஜன் தானே வரும். இந்த இடத்துல என்ன வராது, நைட்ரஜன் வராது, ஹைட்ரஜன் வரும். ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு தான் pH. அப்போ ஹைட்ரஜன் தான் வருமே தவிர நைட்ரஜன் வராது. அப்போது 3 வந்து ஆப்ஷன் 1 2 3ல் 3 வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, 1 and 2 தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் இங்கே திருப்பி இருக்குது பாருங்கள். மனித உமிழ்நீரினுடைய pH அப்படின்னு சொல்கிறது வந்து 6.5 to 7.5ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. அடுத்த இறப்பையின் மதிப்பு நம்ம வயிற்றில், இது மட்டும் உங்களுக்கு சொல்லலை, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம், இதனுடைய pH வந்து 2, ஓகேவா, 2. அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலை. அப்போது இதனுடைய pH வந்து 2, அப்போ வந்து 3. அடுத்து வந்து மனித ரத்தத்தின் வேல்யூ ஆஃப் ஹியூமன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து 7.4ல் நம்ம சொல்லுவோம். அப்போ 7.35 to 7.45 வரைக்கும் இருக்குது. அப்போது 7.4 நம்ம எடுத்துப்போம், இது வந்து 1. அடுத்து வந்து காஃபின் மதிப்பு 5.6 அப்படின்னு சொன்னால் இது வந்து 2. அப்போ 4 3 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் அதை சொல்கிறத ஞாபகம் வச்சுருக்கீங்க. அமிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். நான் அதில் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சால்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சால்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நார்மல் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரண உப்பு. சாதாரண உப்பிற்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா NaClலும் KClலும் கொடுத்துருங்க. அடுத்து வந்து அமில உப்பு. ஓகே, அமில உப்பு கேட்டாங்கன்னா சோடியம் பைசல்ஃபேட் கொடுத்துருங்க, சோடியம் பைசல்ஃபேட். அடுத்து கார உப்பு. கார உப்பு கேட்டாங்கன்னா BPOH ட்வைஸ், இது இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க, உங்களுக்கு இது தேவைப்படாது. இரட்டை உப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா பொட்டாஷ் படிகாரம் KAlSO4 ட்வைஸ் 12H2, இது ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இது ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். பொட்டாஷ் படிகாரம் இது இதனுடைய ஒரு ஃபார்முலா. இன்னொன்று வந்து மோர் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். FeSO4 NH4 ட்வைஸ் SO4.6H2 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் மோர் உப்பு அப்படின்னு சொல்லி பேர், மோர் சால்ட் அப்படின்னு பேர். இந்த இரட்டை உப்பு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிங்க, பார்த்தா ஆப்ஷன் பார்த்தா கண்டுபிடிக்கலாமா தெரிஞ்சதுன்னா போதும். மற்றபடி சாதாரண உப்பு, அமில உப்பு, கார உப்பு இது எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அமில உப்புலாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. NaHSO4 அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் பைசல்ஃபேட். சாதாரண உப்புனா NaCl KCl, கார உப்புனா BPOHCl. இதெல்லாம் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை வெளியேற்றுவதனால் நம்மளுக்கு கிடைக்க வந்து அமில உப்பு. ஓகேவா, இதுவே வந்து
ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்போ அது நம்ம வந்து கார உப்புன்னு கொடுக்கணும். உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சாதாரண உப்பிற்கான எடுத்துக்காட்டு என்ன, அமில உப்பிற்கான எடுத்துக்காட்டு என்ன, கார உப்பிற்கான எடுத்துக்காட்டு என்ன, இரட்டை உப்பிற்கான எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதையே வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். ஓகே, நீ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இயற்கை நிறம் காட்டி என அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேதியியலாளர்கள் இயற்கை நிறம் காட்டி என அழைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து மஞ்சள் தான். இது இல்லாமல் இயற்கை நிறம் காட்டி வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கை நிறம் காட்டி வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் இருக்கு, செம்பருத்தி பூ இருக்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ். இதெல்லாம் இயற்கை நிறம் காட்டிகள். மஞ்சள் இல்லாமல் இதெல்லாம் இயற்கை நிறம் காட்டிகள். இதையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல இயற்கை நிறம் காட்டியது அப்படின்னா மஞ்சள் அப்படின்றத அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது சமையல் சோடா சொன்னோம் இல்லையா, இந்த சமையல் சோடா பற்றி எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், இது வந்து அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருளாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அமில நீக்கியாகவும் பயன்படும் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் தான். அமில நீக்கியாக இது கண்டிப்பாக பயன்படும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்கிறதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். கடின நீரை மென்னீராக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடின நீரை மென்னீராக பயன்படக்கூடியது சோடியம் கார்பனேட் தான் பயன்படும், சோடியம் பைகார்பனேட் பயன்படல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. 1 and 2 மட்டும் தான் கரெக்டாக. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டில் இது உங்களுக்கு நான் ஏற்கனவே அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Calcium oxychloride. Calcium oxychloride is used in textile industry for bleaching cotton and linen. Calcium sulfide hemihydrate is used for making case for statues அப்படின்றாங்க. இதில் எது சரி அப்படின்னு நம்மளுக்கு நம்ம சொல்லணும். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னோம், ப்ளீச்சிங் பவுடர் டிஸ்இன்ஃபெக்டண்டாக யூஸ் ஆகுது, பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது அப்படின்னு சொன்ன இது கரெக்ட் தான். செகண்ட் வந்து பாருங்கள் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதுக்கு பேர் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு பாரிசாந்து. அது வந்து ஸ்டாச்சூஸ் செய்யறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நான் சொன்னேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் மருத்துவத்துறையில் மனிதனுடைய மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய அமைதிப்படுத்திகளாக பயன்படக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்சம் ஃபார்முலா சொன்னேன், MgSO4.7H2. வேறு என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். லாக்ஸட்டிவாக யூஸ் ஆகும்னு சொன்னேன், மலமிளக்கியாக பயன்படும், மனித மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய மன அமைதிப்படுத்திகளாக பயன்படும், தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக இயங்க பயன்படுகிறது, தோல் நோய்க்கான ஆயின்மெண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பயிர்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்த பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எப்சம் அப்படின்றது வந்து மருத்துவத்துறையில் மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக பயன்படக்கூடியது எப்சம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மேக்ஸ் ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸ் ஃபாலோயிங்கில் சோப்பு, சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர், ஜிப்சம், ஃபினால் இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோப் அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதையே ரெண்டாக பிரிக்கலாம். சோப்புன்றது இதில் வந்து தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பு, தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். தாவர எண்ணெய் விலங்கு கொழுப்பு, இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்னவா பயன்படுது அப்படின்னா சலவை சோப்பாக பயன்படும், சலவைக்கு பயன்படும். இதுவே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது குளியலுக்காக பயன்படக்கூடிய சோப். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சலவை சோப், இது வந்து குளியல் சோப்பாக பயன்படும். அப்போ என்ன இருக்குது, சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடா, அப்போ இது ஒன்று. சிமெண்ட் அப்படின்றது வந்து
காரை, கற்காரை, வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இது இல்லாமல் சிமெண்ட்டில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து என்னன்னாக்கா ஆர்சிசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. அடுத்து பாருங்கள், ஃபெர்டிலைசர் என்பிகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. என்பிகே அப்படின்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 3. ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஜிப்சம். ஃபீனால் அப்படிங்கிறது C6H5OH அப்படின்றது தான் ஃபீனால். இதனுடைய ஃபார்முலா வந்து C6H5OH. இது வந்து கிருமிநாசினியாகவும் பயன்படும், வாய் கொப்பளிப்பனாகவும் பயன்படும். மவுத் வாஷாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஃபீனால் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அப்போ வந்து 1 2 3 4 5 அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏன்றது தான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when the pH of mouth saliva falls below 6.5 the enamel gets weathered அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமது மனித உமிழ்நீரின் pH மதிப்பு மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The pH of a human saliva ranges from 6.5 to 7.5. மனித உமிழ்நீரின் pH 6.5 to 7.5 அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்போது இது வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்போ 6.5 to 7.5 அப்படின்றது கரெக்டு. அடுத்து பாருங்கள், நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது கால்சியம் பாஸ்பேட் என்னும் கடினமான பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி இதுவும் கரெக்டு தான். மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் அப்படிங்கிறது கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற சேர்மத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிருக்கோம். அடுத்தது, மனித உமிழ்நீருடைய pH 6.5க்கு கீழே குறையும் பொழுது பற்களின் மேற்பரப்பு எனாமல் பாதிக்கப்படுகிறது. இது வந்து 6.5ல் 5.5 5.5க்கும் கீழே குறையும் பொழுது பற்களுடைய எனாமல் தேய்மானமாகும். அப்போ வந்து when the pH of the mouth saliva இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5.5 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யும், கீழே இருக்கும் பொழுது இது வந்து பற்களுடைய எனாமல் தேய்மானமாகும். பொதுவாக நம்ம பயன்படுத்தும் பற்பசைகள் அமிலத்தன்மை கொண்டவை. இது வந்து அசிடிக் நேச்சர் இல்லை, இது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா அல்கலி நேச்சராக இருக்கணும். அல்கலி அப்படின்றது வந்து காரத்தன்மை உடையது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, 3 and 4 வந்து இன்கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, பிரெயின் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படின்னா என்னென்னா சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl தான் சோடியம் குளோரைடு சொல்கிறோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, இயற்கை நிறம் காட்டிகளில் பொருந்தாதது லிட்மஸ், செம்பருத்திப்பூ, மஞ்சள், இது எல்லாமே வந்து இயற்கை நிறம் காட்டி. இந்த லிட்மஸ் அப்படின்றது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து எடுப்பாங்க. இது வந்து ஃபினாப்தலின் செயற்கை நிறம் காட்டி, அது இல்லாமல் மெத்தில் ஆரஞ்சு இதுவும் செயற்கை நிறம் காட்டி தான். இது ரெண்டும் வந்து செயற்கை நிறம் காட்டிகளுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். ஓகே, நாங்கள் ஏற்கனவே எழுதிருந்தோம் இல்லையா, என்ன எழுதிருந்தேன், இரட்டை உப்புல பொட்டாஷ் படிகாரம் KAlSO4 twice 12H2O அப்படிங்கிறது ஒன்று எழுதிருந்தோம். இன்னொன்று FeSO4 NH4 twice SO4 6H2O அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதிருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ இதிலலாம் என்ன இருக்குது, டபுள் சால்ட் இருக்கும். ஓகேவா? இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் இது மெமரி பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு மெமரி பண்ண வேணாம். இவ்வளோ பெரிய ஃபார்முலா எழுதுறாங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அது என்னங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். என்னுடைய ஃபுல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா K2SO4 Al2SO4 thrice 24H2O. K2SO4 Al2SO4 thrice Al2SO4 இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் எத்தனை சால்ட் இருக்குது, இது ஒன்று இது இன்னொன்று. இந்த மோர் சால்ட்டில் பாருங்கள், இது ஒன்று இது இன்னொன்று. இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த மாதிரி எழுதிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, 2 சால்ட் இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் 2 எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்குவதன் மூலம் உருவாகிறதுக்கு பேர் தான் டபுள் சால்ட், இரட்டை உப்பு அப்படின்னு பேர். நான் எழுதிருக்கிறது இரட்டை உப்பிற்கான எடுத்துக்காட்டு. இது வந்து பொட்டாஷ் படிகாரம், இது வந்து மோர் சால்ட் அப்படிங்கிறது பேர். ஓகே, ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு எழுதி போட்டிருக்கிறேன். அப்போது 2
சிம்பிள் சால்ட் எடுத்துக்கணும். which is the formed by the combination of a saturated solution of 2 simple salt in equimolar ratio followed by crystallization. ரெண்டு எளிய உப்புகளுடைய கரைசல்களை என்ன செய்யணும், சேர்த்து ஒரு கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டபுள் சால்ட் அப்படிங்கிறது பேர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து statement 1, the pH value of pure rainwater is less than 5.6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தூய மழைநீரினுடைய pH வந்து 5.6 விட குறைவு. 5.6 விட குறைவு அப்படின்னு சொல்லும்போது இப்படி 5.6 இருக்கு இல்லையா, 5.6னா இப்படி பார்க்கணும், 5.5 5.4 அப்படி 5 3 2 1 அப்படி பார்க்கணும். கீழேனா இப்படி பார்க்கக்கூடாது, 6 7 அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ தூய மழைநீருடைய pH வந்து 5.6 விட குறைவு, 5.6 தான் இருக்குது. அமில மழையினுடைய pH வந்து 5.6 ஆக உள்ளது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. தூய மழையினுடைய pH வந்து 5.6, அமில மழையினுடைய pH தான் 5.6 விட குறைவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து இன்கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின், which of these correct statement அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. which is the correct statement? கீழ்கண்ட கூட்டுகளை சரியானது. ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது பாதியளவு நீர் சத்து குறைந்து பாறை சாந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஓகே, அப்போ என்ன இருக்குது, ஜிப்சத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வாட்ரு எவாப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், ஜிப்சம் தான் கிடைக்கும். சாரி, ஜிப்சத்தை எவாப்ரேட் பண்ணால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா. CaSO4 .2H2O இது ரெண்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது -1.5 வாட்டர் மாலிகுல் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா CaSO4 .12H2O அப்படின்றது கிடைக்கும். இது ஜிப்சம், அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடர்வு குறைந்த ஃபீனாலின் பயன் கிருமி நாசினியாகவும் வாயு கொப்பளிப்பானாகவும் பயன்படுகிறது. ஓகே, இந்த ஃபீனால் அப்படின்றது ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, C6H5OH அப்படின்றது இந்த ஃபீனால் கிருமி நாசினியாகவும் வாயு கொப்பளிப்பானாகவும் பயன்படுகிறது. நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் இயற்கை ஒட்டுப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இதுவும் கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 2 and 3 இது மூணுமே கரெக்டு தான். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்குறோன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து பார்த்துருக்குறோம். ஓகே, இதோட நம்மளுக்கு இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நம்ம இது வரைக்கும் அப்போ என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆசிட் பேஸ் ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம். இப்போ இந்த இதிலே வந்து ஆசிட் பேஸில் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் pH இண்டிகேட்டர் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் மட்டும் உங்களுக்கு இன்னும் சாரோடைய வீடியோ 2 வீடியோ வரும். அது கூட சேர்த்து என்னென்ன டாப்பிக்லாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலையோ, எக்ஸஸாக இன்னும் என்னென்ன டாபிக் இருக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு வீடியோ பார்த்துருவோம். அதோட உங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல் கம்ப்ளீஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.